ஹலோ காய்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இங்க ஈஸ்வரியுமே அவங்களோட திட்டப்படி இங்க கோபியுமே குலதெய்வங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுமே பயங்கரமா சாமி கும்பிட்டுட்டு அங்க செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியாவுமே அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களுமே போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே இவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தப்பு கண்டிப்பா எங்க ராதிகாவோட வாழ்க்கையிலும் மையோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யோசிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே இந்த பக்கம் ராதிகா வீட்டை காலி பண்றதா சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. உடனே ராதிகாவை பாக்குறதுக்காக அவங்க கிட்ட போறாங்க. அவங்கள பார்த்து, எதுக்காக ராதிகா இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க? இந்த மாதிரி அவசரப்படாதீங்க, கோபி கண்டிப்பா வந்துருவாரு உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாம இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனாலதான் அவர் அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு இப்படி இருக்காரு. கண்டிப்பா அவர் நீங்க எல்லாமே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவுமே ரொம்பவே மன வெறுத்து போயிட்டு, இங்க பாருங்க பாக்கியா, கண்டிப்பா நான் கோபியை இதுக்கு மேல நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அவரால என்னை விட என்னோட பொண்ணு ரொம்பவே அனுபவிச்சுட்டா. இதுக்கு மேல அவரை எங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியவுமே, ஏன் ராதிகா இப்படி பேசுறீங்க, இப்படி வெறுத்து போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல பாக்கியா, நீங்களுமே இந்த மாதிரி கோபியை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி முயற்சி பண்ணி முன்னாடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியவுமே இருந்துகிட்டு, எனக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கறது மட்டும் தான் என் கணக்கு தெரிஞ்சது. அதே நேரத்துல என் குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். என்னால முடிஞ்ச விஷயத்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட முயற்சியை வச்சுதான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே, இங்க பாருங்க பாக்கியா, நீங்க சொன்ன மாதிரி தான் என்னோட முதல் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய தப்பு பண்ணி ஒரு கெட்ட முடிவு எடுத்ததுனாலதான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் கோபி கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான், அது மட்டும் இல்லாம எனக்காக மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்காக தான் இங்க நான் கோபியும் கல்யாணம் பண்ணேன். ஆனா இதுவும் தப்பான முடிவு அப்படிங்கறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் பண்ண நிறைய விஷயங்கள் என்னை விட இந்த பக்கம் மையவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு. அதனாலதான் நான் வீட்டை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் வீட்டை காலி பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் இனியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுட்டு இருக்க போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் ராதிகா பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் பொண்ணை மட்டும் பாக்குறாருல, இதே அவர் பொண்ணா இருந்தா கண்டிப்பா இங்க மயுவும் பர்த்டேக்கு நல்லா விஷ் பண்ணிருப்பாரு. ஆனா இது அவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி மயுவை நினைச்சு கூட பாக்கல. அதனால கண்டிப்பா இதுக்கு மேல இவர் எதிர்பார்க்கறது ரொம்பவே முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அங்க இருந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு அவங்களோட புது வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு சரியான கோபம் வந்துட்டு இருக்கு. இவங்களை சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி மத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுற இந்த கோபிய முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட தயாரா இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே இங்க கோபியை கோயில் கூட்டிட்டு வந்து ஒரு பிளானா இருந்தாலும், ஆனா இந்த கோயில்ல வச்சு கோபி கிட்ட ஒரு பக்காவான சத்தியத்தை வாங்கலாம்னு சொல்லிதான் வந்திருக்காங்க. உண்மை சொல்லப்போனா கோபியை எப்பவும் போல சாமி கும்பிட வச்சுட்டு அவங்களோட மண்டையை கழுவி அவங்க இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதே நேரத்துல கோபி கிட்ட போயிட்டு, இங்க பாரு கோபி, நான் உன்னை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. சொல்லப்போனா என்னை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிறப்போ நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாம எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நீ தாவும் கிடைச்ச பிள்ளை. அதனாலதான் நீ என்ன எங்களுக்கு கெட்டது பண்ணாலும் உன்னை நாங்க அப்பப்போ பாத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நீங்க எங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரிக்கும். அதே நேரத்துல எங்க கோபியுமே, இருக்கட்டுமா, இதுக்காக விடுங்க, நான் எப்பவுமே உங்க கூட இருக்க போறேன், அவ்வளவுதானே, விடுங்க, நம்ம இனிமேல் எப்பவும் பிரியாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதை நினைச்சுதான்ப்பா நானும் யோசிச்சேன். பட் ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஒரு சத்தியம் கேட்பேன், இந்த சத்தியம் அம்மாக்காக நீ பண்ணுவே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோபியுமே, என்னாச்சுமா, எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஈஸ்வரியுமே, இங்க பாரு கோபி, நீ மட்டும் எங்க கூட வாழ்ந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா அப்பா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பாரு. அதனால நம்மளும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த ராதிகான்ற ஒரு பேய் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுச்சு. அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதனால இதுக்கு மேல நீ என்ன விட்டு பிரிய கூடாது. அதே நேரத்துல ராதிகா கூடயும் நீ போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நீ அம்மாக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே, என்னம்மா சொல்றீங்க, அது ரொம்ப தப்பா இருக்குமா, கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் ராதிகா கிட்ட போகாம இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே அவங்கள ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி, என்ன கோபி, அப்ப அம்மா உனக்கு முக்கியம் இல்லையா, உனக்கு ராதிகா தான் முக்கியமா, அம்மா தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சென்டிமெண்டலா பிளாக் பண்ண பாக்குறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க இனியாவுமே, அப்பா ப்ளீஸ் பா, சத்தியம் பண்ணுங்கப்பா, நீங்க என்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போனீங்களோ அன்னைக்கே நம்ம வீட்டுல இருக்க எல்லா சந்தோஷமும்
சந்தோஷமும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கோம். சொல்லப்போனா சிரிச்சு பேசி ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இந்த ஹாப்பியை நான் விடுறதுக்கு எனக்கும் மனசு இல்லப்பா. ப்ளீஸ்பா, பாட்டி கேட்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க இனியாவுமே சேர்ந்துகிட்டு ஈஸ்வரிக்கு சாதகமா சத்தியம் பண்ண சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே வேற வழியே இல்லாம இவங்க இப்படிலாம் கேட்கறதுனால இங்க கோபியுமே அந்த நிமிஷத்துல அங்க எல்லாருக்குமே முன்னாடி சத்தியம் பண்ணிடுறாரு. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க செலியனுமே, பரவாயில்லப்பா, இப்பதான் நீங்க எங்க அப்பா, சொல்லப்போனா இதுக்கு மேல எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்குவோம், அதே நேரத்துல நீங்களே எங்க கூட இருப்பீங்கன்னு சொல்லி அவருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே அந்த கோயில் போய் முடிச்சுட்டு ரிட்டர்ன் திருப்பி வீட்டுக்குள்ள வராங்க. அங்க வீட்டுக்குள்ள வர என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் பாக்கி அவங்கள நிறுத்தி நீங்க யாருமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிட்டு, எதுக்காக பாக்கியா, நாங்க ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஏன் ஆர்த்தி எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவுமே, ஓ உங்களுக்கு ஆர்த்தி தான் ஒரு கேடா, சொல்லப்போனா நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்களுக்கு உங்களை ஆர்த்தி எடுத்து வர வைப்பேன்னு நினைச்சீங்களா, உங்களை கண்டிப்பா அடிச்சு துரத்துவேனே தவிர ஆர்த்தி எடுத்து நான் வரவேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் இனியாவுக்குமே கோவம் வந்துருது. என்னம்மா இது, அப்பா நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், இப்படி மரியாதை எல்லாம் எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்பா உள்ள விடுங்க, அப்பா டயர்டா இருக்கேன்னாரு, போய் ரெஸ்ட் எடுக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே இங்க பாக்கியாம இனியாவோட கண்ணத்துல பலார் நர வச்சு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, சத்தம் போடாம நிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இனியாவும் அமைதியா நிக்க வைக்கிறாங்க. இதே நேரத்துல இந்த பக்கம் கோபியை பார்த்து, ஏன் கோபி, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது தானே, இந்த மாதிரி உங்க அம்மா வந்து செல்ஃபிஷா யோசிக்கிறதுனால நீங்களும் ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறீங்களா, இந்த மாதிரி ராதிகாவோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க, அவங்கள பத்தி யோசிக்காம அவங்க குழந்தைய பத்தி கூட நினைச்சு பார்க்காம நீங்க ஜாலியா அவங்க அம்மா கூட சுத்திட்டு இருக்கீங்கல்ல, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இங்க கோபி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாரு, இது அவனோட விருப்பம், அவன் எங்க இருக்கணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ணும், நீ சொல்றதாலும் அந்த ராதிகா சொல்றதுனாலயும் எதையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க பாக்கியாவுமே ஈஸ்வரியை பார்த்துட்டு, ஓ அப்ப நீங்க சொன்னா மாத்திடலாம் தானே, ஏன்னா அவரை நீங்க தானே பிளான் பண்ணி மையோட பர்த்டேக்கு போக விடாம இந்த மாதிரி அவரை கோயிலுக்கு கூட்டு போனீங்க, நீங்க என்ன பிளான்ல கூட்டு போனீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்க என்கிட்ட எதிர்த்து பேசுற அளவுக்கு சொல்லப்போனா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒர்த்தே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான பர்சனா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பயங்கரமான பதிலடி கொடுக்குறாங்க. இது கேட்ட ஈஸ்வரியும், என்ன பாக்கியா, என்ன ரொம்ப மரியாதை எல்லாம் பேசுறேன், என் பையனுக்கு எது நல்லதோ அதை நான் எல்லாமே செய்வேன், அது எனக்கு யாராலையும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவுமே, அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பசங்களுக்கு நல்லது இந்த கோபியை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுன்னு சொன்னேன், ஆனா அது எதுவும் நீங்க காதுல வாங்கிக்கல, உங்களுக்கு உங்க பையன் வேணுங்கிறதுக்காக நீங்க உங்களுக்கு இதே மாதிரி சட்டத்திட்டங்களை மாத்திக்குவீங்க, ஆனா நாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க மறுபடியுமே கோபி, பாக்கியா டென்ஷன் ஆகாதீங்க, எதுக்காக கோவப்படுறீங்க, நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல, நான் கண்டிப்பா ராதிகா கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஈஸ்வரியுமே ரொம்ப கோபத்தோட கோபி கிட்ட, என்ன கோபி இது, அங்க கோயில வச்சு சத்தியம் பண்ண இனிமேல் ராதிகா கிட்ட போக மாட்டேன், எங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இப்ப இன்னமும் பாக்கியா கேட்டதுக்கு ராதிகா கிட்ட போயிருவேன்னு சொல்ற, என்ன இது மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கோபி கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாமே, சூப்பர் அத்தை, சொல்ல போனா நீங்க இப்ப உங்க பையனை பயங்கரமான ஒரு பிளான பண்ணி தான் கோயிலுக்கு கூட்டு போயிருக்கீங்க, அங்க வச்சு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இதுக்கு மேல இந்த வீட்டுல உட்கார வச்சலான்னு பாத்தீங்களா, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவருக்கு அலோடே கிடையாது, உண்மை சொல்ல போனா இது என்னோட வீடு, என் வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணும், கோபி என் வீட்டுல இருக்க கூடாது, ஏன்னா அது எனக்கு பிடிக்கல, அவர் உள்ள வரக்கூடாது, கோபி இல்லாம உள்ள வரணும்னு விரும்புறவங்க மட்டும் உள்ள வாங்க, மத்த யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே இங்க ஈஸ்வரியுமே, இங்க பாரு, கோபி வரக்கூடாதுன்னு சொல்றல, அப்புறம் எங்களுக்கும் வர விருப்பம் இல்ல, நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா எங்களுக்கு ஒரு தனியா ஒரு வாடகை வீடு பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செலி என்று கேக்குறாங்க. செலி இனிமே இருந்துகிட்டு, சரி பாட்டி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியில கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இனியாவுமே, பாட்டி நான் என்னோட பேக் என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு பாக்கியாவுமே, என்ன இனியா மறுபடியுமே அங்க கூட்டு சேர்ந்துட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இங்க பாருங்கம்மா, எனக்கு அப்பா கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு, உங்க கூட இருந்து என்னால வந்து சமாளிக்க முடியாது, நீங்க எல்லா நேரத்திலயுமே உங்க பிசினஸ் உங்களோட விஷயத்த பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க, அப்பாவை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் நான் இனிமேல் உங்க கூட இருக்க விரும்பல, நான் அப்பா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாவுமே தன்னோட பேக் எல்லாம் பேக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, கண்டிப்பா நீங்க இந்த கோபியை நம்பி போறதுக்கு வருத்தப்பட்டு இதே வீட்டுக்கு நீங்க திரும்பி வருவீங்க, ஆனா அன்னைக்கு இந்த பாக்கியாவோட வீட்டு வாசல் உங்களுக்காக திறந்திருக்காது, அன்னைக்கு நீங்க நடுத்தரோட தான் நிக்கணும்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே ரொம்ப கோபத்தோட அவங்களுமே உள்ள போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க செல்விக்குமே கடைசியில கோபியை பார்த்து, பரவாயில்ல இந்த மனுஷன் எதுக்கு வந்தானோ அந்த வேலையை ஈஸியா முடிச்சுட்டான், பாக்கியா அக்கா குடும்பத்தை 2 நிமிஷத்தை பிரிச்சு துண்டு துண்டு ஆக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியை பார்த்து அவங்களும் ஒரு பக்கம் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கோபியுமே இங்க தான் அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால ராதிகாவோட வீட்டுக்கு நம்ம போக முடியாதுன்னு சொல்லி மறுபடியுமே அவரோட மைண்ட் அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லப்போனா இதெல்லாம் தெரிஞ்ச மயூர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க.
வருவாங்க. என்ன தன்னோட அப்பா தன்னை பார்க்க வருவாருன்னு சொல்லி இன்னுமே அவங்க நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆனா கோபி எப்பவுமே செல்ஃபிஷா யோசிச்சு தனக்கு என்ன தேவையோ தன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் சேர்த்து கண்டிப்பா ஈஸ்வரி மூலமாவே ஒரு பயங்கரமான ஒரு ஆப் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா போயிடும்.